ஏன் பயப்படுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த பாரு, இந்த மாதிரி பயந்த எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இல்லைங்க, நான் சொல்றதை கேளுங்க. சரி, நீ சொல்றத நான் சாவாசமா கேட்கிறேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு. சார், நீங்க கேட்ட போட்டோ. வெரி குட். இத உடனே பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. நாளைக்கே எல்லா தினசரி பத்திரிகைகளிலும் இது பப்ளிஷ் ஆகணும். இவனை பத்தி தகவல் கொடுத்தா தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் அட்வர்டைஸ் பண்ணுங்க. ஓகே? இவன் முகத்தை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் இவனுக்கு தாடியை மீசையை வச்சு அழகு பாக்குறீங்க? நான் அழகு பார்க்கல. இந்த கொலைகாரன் மத்தவங்க கிட்ட அகப்படாம இருக்கிறதுக்கு பல தினசா வேஷம் போடுவான் இல்லையா? நான் இவனுக்கு ரகரகமா தாடியும் மீசையும் வரைஞ்சு இவன் முகம் எப்படி இருக்கும்னு பாக்குறேன். 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பா. ஓகே சார். கூடுவாஞ்சேரியில் முகமூடி மனிதர்கள் வீடு புகுந்து கொள்ளை. ஐயோ, இந்தாங்க பாலு. பெட்ரோல் பங்க்ல இருந்து வரும்போது போகும்போது பழங்களை வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம்ல. வெறுங்கைய வீசி வீசிட்டு வந்துருவீங்க. ஊரை தள்ளி கட்டிக்கின. சிட்டில பழம் வாங்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள பழம் அழுகி போயிடும். பேசுற பேச்சு சும்மா இருங்க. சுத்தி வீடெல்லாம் வந்துட்டு இருக்குதா? என்ன பஸ்லயா டாக்ஸிலயா? அட கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா அவன்? ஊடு தெரியாம போந்துட்டான். யாருங்க இந்த ஆளு? நம்ம வீட்டுல வந்து கதவை தாப்ப போடுறாரு. ஒருவேளை போதையில வீடு மாதிரி வந்துட்டானா? இது எங்க வீடு. எங்க வீட்டுல வந்து தாப்பா போட்ட. யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. யாரும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. உள்ள இருந்து யாருமே வெளியில போக கூடாது. இப்ப தெரிஞ்சு போச்சு. முகம் போடாத கொள்ளக்காரன். ஏங்க காரன்னு மரியாதை சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி நான் கொள்ளக்காரன். நான் 3 பெண்களை கொலை பண்ணிருக்கேன். ஏங்க நீங்க ஆம்பளை கொலை பண்ணதே இல்லையா? அதெல்லாம் ஏண்டி அவர் ஞாபகப்படுத்த? இப்ப நான் போலீஸ் தேடிட்டு இருக்கு. போலீஸ் தேட வீட்டுக்கு போட்டு நிக்க வச்சு மாலை போடுவாங்க. குறுக்க குறுக்க ஏங்க அவருக்கு கோபம் வரப்போகுது. கோபம் வரங்கற நான் போலீஸ் கண்ணுல படாம இருக்கு. ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கிற இந்த வீட்டுல மறைஞ்சிருக்கதா வந்திருக்கேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. இது பாதுகாப்பு இல்ல. மைதானத்துல வீடு கட்டி இருக்கிறா. கடை மண்டபமா இருந்தது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இங்க தங்கி இருக்கும் போது என்ன காட்டி கொடுக்க நினைச்சீங்க. குருவி சுடுற மாதிரி முதல்ல துப்பாக்கி போடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சுக்கிட்டு எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. நான் சொல்றபடி நடந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எப்படி நடந்துக்கணும்? நீங்க முதல்ல ரூமுக்குள்ள படுக்கிறீங்க. அதாவது நான் ரூமுக்குள்ள போகணும். என் சம்பளத்தை விட்டுட்டு போகணும். அதாவது அவர் நம்ம ரெண்டு சொல்றது அப்படின்னு. ஆமா, எனக்கு பரவலன்னு பேசினா பிடிக்காது.
கதவை மூடக்கூடாது, திறந்துட்டோம். எங்க நாங்க புருஷன் முடிச்சாதி இருந்தா நல்லா இருக்காங்க. ஐயோ சரின்னு சொல்லுங்க. சரிங்க. இல்ல கையை கதவு தட்டல. இந்த தாடிகளை திறந்து விட்டு நுழையிற மாதிரி விட்டு ரொம்ப வேதனை கொடுக்குறானே. எனக்கு சந்தோஷம். இப்ப துப்பாக்கி கை மாறி அலையிறானே. திடீர்னு மாறி போய் எங்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்குவானா? அவன் நினைக்கிறான் நீ ரொம்ப நான் அதே சொன்னேன். யோசி பாருங்க. ஐயா, பாக்குறான். இதுல ஒரு லாபம் பாத்தியா? திறந்த வெளியில வீடு கட்டிருக்குமோன்னு பயந்திய வீட்டு காவலுக்கே சம்பளமே இல்லாம துப்பாக்கியோட ஒரு கூர்க்கா கிடைச்சான் பாத்தியா? மூஞ்சி, அவன் உள்ள வந்து பூந்துக்கிட்டானேன்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன். கூர்க்கா வாங்க கூர்க்கா. முதல்ல இந்த கோயந்தா போறதை நிறுத்துங்க. என்னங்க, ஏதாவது இரும்பு கம்பி இருந்தா கொண்டு வாங்களேன். எதுக்கு? கொண்டு வாங்களேன். சோப்பு போட்டு குளிக்கிறப்ப மோதிரம் கழண்டு விழுந்துடுச்சு, எடுக்க முடியல. அவ்வளவுதானே, ஒரே நிமிஷத்துல எடுத்துறேன். மறுபடியும் நீங்களே போட்டு விடுங்க. நீ கேளு, பொண்ணுன்னா பேயும் இறங்கும். இந்த ஆளு இறங்காமலே போயிடுவாரு. நீங்களே கேளுங்க. சரி நானே கேக்குறேன். துப்பாக்கி சார், என்ன வீட்டுல உப்பு மிளகா புளியில இருந்து காய்கறி வரைக்கும் தீர்ந்து போச்சு. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. 2 பேரும் ஒன்னா போக முடியாது. யாராவது ஒருத்தர் போய் சீக்கிரமா வாங்க. இன்னொருத்தர் என் கண்காணிப்புல தான் இருக்கணும். அப்ப நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத இந்த மரடங்கிட்ட இல்ல மரடர்கிட்ட என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறேங்கிறீங்களே, என்னங்க? அப்ப நீ இங்க இருக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. நீ பெட்ரூம்ல சொன்னல. இந்தாங்க சார் துப்பாக்கி சார், தாய்க்குள்ள போகுது, நான் இங்கே இருக்கிறேன். நீ போயிட்டு வாடி. நான் போயிட்டு வர்றேன். நெல்லு, நீ வெளியில போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ மணி 4 ஆச்சுங்களா? ஒரு 5:15 5:30 வந்துருவேன். அதெல்லாம் முடியாது. சரியா 5 மணிக்கெல்லாம் நீங்க இருக்கணும். 1/2 மணி நேரத்துலயா? ஆமா. ஐயையோ, என்ன பத்தி வெளியில தகவல் சொன்னாலோ, ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலோ உன் வீட்டுக்காரரை நான் சுட்டுடுவேன். அப்படின்னா இவ 5 மணி வரைக்கும் என்ன உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு போறா, என் உயிர் உங்ககிட்டன்றீங்க? ஆமா, கரெக்டா 5 மணி வரைக்கும் பார்ப்பேன். நீங்க வரல 5:01 இவரை சுட்டுடுவேன். ஐயோ கேட்டுட்டேடி, அங்கங்க பராக்கு பார்க்காத, அல்பதனமா நடக்காத. என் உயிர் உங்ககிட்ட. தாலியை கெட்டியா பிடிச்சுக்கோ. இது பழைய விரோதத்தை எல்லாம் நினைக்காத. பச்சா கல்யாணத்துக்கு வந்தாரே மொழியில என்ன நினைக்காத, வைர கம்பல் வாங்கி கொடுக்கல என்ன நினைக்காத. ஐயோ இப்பவே நேரம் ஆகுதுங்க, நான் வர்றேங்க. சள்ளனும் முகத்தை இப்படி திருப்பு. ஏங்க கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? ஐயோ அப்படியெல்லாம் அபசகனமா பேசாதீங்க. நான் கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஏண்டி அவ்வளவு நெருக்க விட்டுத்துல என்ன விடுற? 4:55 வந்து இந்த தாடிக்காரன் எடுத்து நீட்டிட்டு வர்றேங்க. இந்தப்பா இந்த வண்டி நிறுத்து. இந்த புடலங்காய் எவ்வளவுயா? கிலோ 3 ரூபாமா. ஒன்னு எடுத்தா 2 ரூபா. இந்த கத்திரிக்காய், பீன்ஸ், பாவக்காய், பரங்கிக்காய் எல்லாம் சேர்த்து எவ்வளவுயா? எல்லாத்தையும் எப்படிமா சேர்த்து சொல்ல முடியும்? அனைத்தனையா தாம சொல்ல முடியும்? ஐயோ நான் எதை சொல்வேன், எப்படி சொல்வேன்? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடியா. நான் பச்சை பச்சை குழந்தை மாதிரி சார். என்னது பிரசவ வேதனையா போச்சே?
ஐயோ அம்மா அம்மா வந்துருவா சார். மெட்ராஸ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போச்சுல, பஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெரிசல், எஸ்பெஷலி பொம்பளைங்கன்னா பயங்கர நெரிசல். ஷப்பா. ஏன் சார் 5 நாளா 5.5 நாளா? 5. 5. ஐயோ இன்னைக்குன்னு இப்படி படபடன்னு ஓடுதே, திக்கு திக்குன்னு வேற அடிச்சுக்குதே. நான் என்னத்த பண்ண? சதி பண்றா வரவே இல்ல பாத்தீங்களா இன்னும். வேற ஒண்ணு இல்ல, 25 வருஷமாச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, எந்த விதமான ஒரு விதமும் இல்ல. நூன் ஷோ பார்க்கணும், காதல் பசிட்டா தனியா போகாதம்மா நானும் வரேன். இதுக்கு ஒரு கோவமா? ஏன் சார் இந்த பொண்டாட்டிகள்லாம் புருஷன் மேல இப்படி கோவப்படுறாளுங்க? போலீஸ்காரியா ஒருத்தன் வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நாங்க தண்டனை கொடுக்க மாட்டோமா, மேஜிஸ்ட்ரேட் தான் தண்டனை கொடுக்கணும். அப்படியா? சரி அதை விடுங்க. ஒருத்தர் 2 பேரை கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனை என்ன செய்வீங்க? தூக்குல போடுவோம். நீங்க எதையோ சொல்ல முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. ஆமா. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிதானமா. அங்கெல்லாம் நான் வரல எங்கேயும் வரல, என்ன விட்டுடியா, நான் வீட்டுக்கு போகணும். எங்க என் வீடு? ஐயோ எந்த பக்கம் இருக்கு என் வீடு? என்ன இப்படி புலம்ப வச்சுட்டானே. ஏய், எப்பா சீ, ஒண்ணு இல்ல, கடிகாரம் ஓடுதான்னு பார்த்தேன் சார். நீங்க வேற ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். சார் இந்த கடிகாரத்தை நம்பி என்ன சுட்டுட்டாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது சுவிட்சர்லாந்து மேடு இல்ல, என் மச்சனன் கூடுவாஞ்சேரியில டிக் டிக் வாட்ச் கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அவனா ஒரு 4 சாமான பொறுக்கி இந்த கடிகாரத்தை செஞ்சு அவங்க அக்காவுக்கு பிரசன்ட் பண்ணான். பாடி வேற பார்ட்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ. அத்தை அத்தை உங்களதான். நீயா? ஏப்பா என்ன கூப்பிடுற? எனக்கு ஏற்கனவே நேரமாச்சு, நான் வரமாட்டேன். அடா இங்க வாங்க அத்தை. ஐயோ, வந்து நீ என் வாயை கிளற போற, நான் எதையாவது வளருவேன். அது இல்ல அத்தை, நேத்துல இருந்து அங்கிள் பெட்ரோல் பங்கே வரல. எத்தனை தடவை போன் பண்ணாலும் யாருமே எடுக்கல. எடுக்க முடியல. பாவி போய் எங்க எடுக்க விட்டான்? இந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான், அந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டுறான். அவன் தாடியும் மீசையும் நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. துப்பாக்கி, தாடி, மீசை, யார பத்தி சொல்றீங்க அத்தை? சொன்னாதான் கொன்னுடுவானாமே. கெடு வச்சிருக்கான்ப்பா, கெடு வச்சிருக்கான். 5 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகல, என் புருஷனுக்கும். அத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா? 5 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டான்ப்பா, கொலகார பையன். என் புருஷன் நான் போய் காப்பாத்தனுப்பா, என்ன விடுப்பா. நான் சொன்னது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. வரட்டுமா? வர்றேன். அத்தை மிஸ்டர், come on, நில்லுங்க. இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க மனைவி உங்களை மட்டும் இல்ல, என்னை ஏமாத்திட்டாங்க. இனிமே உங்களை சுடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இருங்க, 5 அடிச்ச உடனே என்ன நீங்க சொல்லணுங்கிறது நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒன்னும் சட்டம் எழுதலையே, நம்ம கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பாருங்கய்யா. சார் நானும் அவ்வளவு அந்யோன்யமா குடும்பம் நடத்திருக்கோம் சார். என்னை எப்படியும் காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்துருவா. வழியில ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு 60 என்ற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேங்க. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பூரா ஸ்ட்ரைக்குங்க, ஸ்ட்ரைக். அதனால ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் தொங்குன்னு ஓடியாந்த, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கணவனே கண்கண்ட தெய்வம் ஓடி வந்திருக்கிறா. ஓ மாதர் குல மாணிக்கமே, எங்க வீட்டு மகாலட்சுமி, அமர தீபம், ஆலய தீபம், என் இல்லற ஜோதியே.
தம்பி அப்பா நல்ல வேலை உன்னை எங்க சுட்டு கொண்டுடுவானோ அப்படின்னு பயந்தோம். நோ, அவன் என்ன சுட்டிருக்க முடியாது. ஏன்னா அது டம்மி துப்பாக்கி. இதை வச்சு உங்களை விரட்டி இருக்கான். நீங்களும் ஏமாந்துருக்கீங்க. ஐயே வெத்து துப்பாக்கியா இது? அட பாவி, ஒரு நாள் முழுக்க அவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அத்தை, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் நேரா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். வெத்து துப்பாக்கின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பயல பின்னி இருப்பேன் பின்னி. இந்தாங்க இந்த ஜடைய பின்னுங்க. இத பின்னின்றியா நீ? சரி. சார், நான் அந்த கொலைகார வினோத சந்திச்சேன். உண்மையாவா? ஆமா சார், அவனை எப்படியாவது பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு பார்த்தேன். நாங்க 2 பேரும் பலமா மோதிக்கிட்டோம். ஆனா அவன் என்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டான். எங்க சந்திச்சீங்க? எப்படி சந்திச்சீங்க? சொல்றேன் சார். இப்பவே உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். உடனே ஆர்டர் போடுறேன். தேங்க்யூ சார். சார், அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஷூர். வீட்டுல பெல் அடிச்சுட்டே இருக்கு. யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நோ 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 நோ, பயப்படாதீங்க. செக்யூரிட்டி ரெடி. நீங்க புறப்படுங்க. உடனே அவங்களும் வருவாங்க. தேங்க்யூ சார். நான் என் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் நம் வீட்டுக்கு வந்தவுடன் என்னை வந்து அழைத்து போகவும். அன்புள்ள தேவி. பாருங்க, என் வைஃப் வீட்டுல இல்ல, அவங்க அண்ணன் வீட்டுல இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சார். ஏன் சார், ஜீப்பை ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிடலாம்ல? நாங்க தான் காவலுக்கு வந்திருக்கோம். ஜீப்புமா காவலுக்கு வந்திருக்கேன். எடுத்துட்டு போய்யா. தேவி, வாங்க. வீட்டுல தனியா இருக்க பயந்துட்டு தேவி இங்கதான் வந்திருக்கா. நான் கூப்பிடுறேன். தேவி, தேவி. நான் வீட்டு கதவுல எழுதி வச்ச சீட்டை பார்த்துட்டு இங்க வந்தீங்களா? ஆமா தேவி, அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம் தேவி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம வீட்டு காவலுக்கு 2 போலீஸ் அமைச்சிருக்கு. அவங்க இப்ப நம்ம வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க. போலாமா? அவளுக்கு பயமா இருந்தா இன்னைக்கு ராத்திரி எங்க வேணா தங்கட்டுமே. என்ன தேவி? வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அண்ணி, நாங்க வரோம். அண்ணா வந்து சொல்லிடுங்க. சொல்றேன். வரேங்க. போயிட்டு வாங்க.
நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு கணக்குல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 20 minutes. ஓகே. தேவி, கதவை மூடி சரியா தாப்பால் போட்டுக்கோ. சரிங்க. வரட்டுமா? பாய். நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட பாத்துங்க. யாராவது வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுனீங்க, இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. ஐ வில் ஷூட் யூ. கோ அவே. சார், நான் 405 பேசுறேன். கைதி வினோத் ஆனந்த் சார் வீட்டுக்குள்ள எங்களுக்கு தெரியாம எப்படியும் நுழைஞ்சிட்டான் சார். வாட்? எனக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்தது இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க வேணாம். சார், எல்லா கதவும் உள்பக்கம் பூட்டி இருக்கு. சார் நில்லுங்க ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் உள்ள நுழையவோ இல்ல கதை உடைக்கவோ முயற்சி பண்ணாதீங்க ப்ளீஸ்.
Jump,